ஹாய், நான் மதுமிதா. நான் இந்த ரிட்ரீட்டுக்கு எதுக்கு வந்தேன் அப்படின்னா, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வந்தேன், மைண்ட் பீஸ்க்காக. இதுக்கு முன்னாடி 2 ரிட்ரீட் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அமாவாசை, பௌர்ணமி அதெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸை கொடுத்தது. 3 பிரமிட்லேயும் மெடிடேஷன் பண்ணோம். கணேஷா பிரமிட், மெர்கபா பிரமிட் அண்ட் அகஸ்தியர் பிரமிட். ஸோ கணேஷா பிரமிடில் வந்து எனக்கு நல்ல ஹாப்பினஸ். அந்த 3 பிரமிட்லேயும் எனக்கு மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹெடேக் இருந்தது. ஸோ அது ஏதோ சம் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு இங்கே வந்தாலே அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். ஸோ இந்த தடவை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெடேக் இருந்தது. ஸோ அது இருந்தாலுமே நான் வந்து மெடிடேஷன் பண்ணேன். 1 ஹவர் கண்டினியூட்டியாக மெடிடேஷன் பண்ணேன். அது வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக இருந்தது. அது போக நேச்சரோடய நாங்கள் வந்து ட்ரெக்கிங்லாம் பண்ணி மெடிடேஷன் பண்ணோம். அகஸ்தியர் மலைக்கு, அப்புறம் கணேஷா பிரமிடுக்கு பிஹைண்டில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கும் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணோம். ஸோ அங்கெல்லாம் ட்ரெக்கிங் பண்ணி மெடிடேஷன் பண்ணும்போது சன்செட் அண்ட் சன்ரைஸ்லாம் பார்த்தோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப நேச்சர் சவுண்டோட நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக அப்படியே வந்து காம்னஸ் வந்து கொடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி புக் வந்து படிக்க ஆரம்பித்தேன். புக் வந்து ஏற்கனவே ஒரு புக்கு படிச்சிருந்தேன். அந்த புக்கில் வந்து ஒரு 5 சாப்டர் மட்டும் முடிக்காமல் இருந்தது. பாபாஜியோட புக்கு. அது வந்து இன்னைக்கு முடிச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு புக்கும் எடுத்திருந்தேன், டார்கம்சன் அவங்களோட புக்கு. ஸோ அதுவும் வந்து எனக்கு அதுவும் அந்த புக்கும் முடித்தேன். ஸோ இந்த 2 புக்கோட நாலேஜ்லேயும் வந்து எனக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதே மாதிரி எல்லாமே காம்னஸாக இந்த மௌனம்ல இருக்கும்போது நம்மளுக்கு ஃபோன் இல்லாமே நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம சுச்சுவேஷனில் இருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி கூட நான் நிறையா ஃபோன் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. அப்போ நினச்சிக்கிட்டேன், ஓகே நம்ம வந்து ரிட்ரீட்டுக்கு போகிறோம், அப்போ வந்து நம்ம ஃபோன் இல்லாமல் இருக்க போகிறோம், ஜாலி அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா ஃபோன் இருந்தால் நம்மளுக்கு ஏதாவது நமக்கு பார்க்க தோணும். ஸோ அது வந்து ஃபோன் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இங்கே வந்தது அப்படின்றதுனால. ஸோ ஃபோன் இல்லாமல் நிறைய புக்ஸு, நேச்சர்ஸு, அதே மாதிரி நான் வந்து மைண்ட்ஃபுல்னஸை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி கேம்ப் ஃபயரில் வந்து ஒரு தேவையில்லாத விஷயத்த வந்து எழுதி அந்த ஃபயருக்குள்ளே போட சொன்னாங்க. அது போடும்போது நம்மளுக்கு அது வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும், நம்மளுக்கு அந்த அந்த விஷயம் வந்து நம்மக்கிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாத்துக்கூடையும். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதாவது டீடாக்ஸ் பண்ணணும், டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணணும், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவை. கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்யூ.